ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லாருமே ஆண்டோடைய கிருபையினால் நல்ல சுகத்தோடு பலத்தோடு இந்த உலகத்துக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று இன்பமாய் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆண்டவரிடத்தில் வேண்டிக்கிறோம். நீங்களும் வேண்டிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என் சேனலை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் என்ன வேலையெல்லாம் வீட்டில் பார்த்தேன், எங்கெல்லாம் போய் என்ன பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். என்னைக்கும் போல் இன்றைக்கும் காலையில் 6:30க்கெல்லாம் எழும்பி கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எனக்கு வேலையை தொடங்கிட்டேன். காலையில் டீ போட்டு குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு புட்டு தான் அவிச்சோம். நாங்கள் இன்றைக்கி எப்படியும் வாரத்தில் ஒரு 2 days நாங்கள் புட்டு அவிச்சு சாப்பிட்ருவோம். இன்னைக்கு புட்டுக்கு கூட பயரும் பப்படமும் வச்சுருந்தேன். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பயரும் பப்படம் அது கூட பழமும் இருந்துச்சுனால ரொம்ப நல்லா இருக்கும். காலையில் இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் உள்ள பிரேக்ஃபாஸ்ட்டு. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் முன்னாலே இருந்தே இப்போ வரைக்கும் வாரத்தில் எப்படி 2 நாள் ஊருக்கு வந்தோன்னா வாரத்தில் 2 நாள் இல்லைன்னா 3 நாள் அது புட்டு கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு அடுத்து தான் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இது மாதிரி ஏதாவது செய்து சாப்பிடுவோம். இது மாதிரி நாங்கள் காலையில் ஒரு 9 o'clock பிரேக்ஃபாஸ்ட்டை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எனக்கு நான் என்ன வேலை பார்த்தேன்னா, எங்கள் வீட்டில் 2 ஃபிஷ் டேங்க் இருக்குது. 2க்கும் ஃபுட்டு போடணும். ஃபஸ்ட்டு பெரிய டேங்குக்கு போய் அந்த பெரிய ஃபிஷ்ஷுகள்லாம் ஃபுட்டு போட போயிட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃபுட்டு சாப்பிடுதுன்னு. இப்படி கொஞ்சம் நேரம் இந்த ஃபிஷ்ஷு கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணினேன். அதுக்கு ஃபுட்டு போட்டுட்டு அதில் உட்காந்து பார்த்துட்டே இருப்பேன். இது வீட்டுக்குள்ளே இருக்கிற ஃபிஷ் டேங்கு. இதுலேயும் இந்த மாதிரி ஷார்க்கில் இன்னொரு டைப்பு ஃபிஷ் இதுதான் வீட்டுக்குள்ளே போட்டு வளர்க்குறேன். இதுவும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். இது கூட நிறைய நேரம் உட்காந்து விளையாடிட்டே இருந்தேன். அது என்ன கை எங்கெல்லாம் போகுமோ அங்கெல்லாம் வரும். அழகாக விளையாட இந்த ஃபிஷ்ஷு நல்லா குதிக்கும். மேலே மூடி வைக்காமல் இருந்தால் குதித்து வெளியில் வந்துடும். அந்த மாதிரி ஆக்டிவாக இருக்கும் இந்த ஃபிஷ்ஷு. இதுக்கும் ஃபுட்டு போட்டுட்டு கொஞ்சம் ஒரு 1/2 hour கிட்ட இந்த ஃபிஷ்ஷுக்கிட்டே இருந்து விளையாடிட்டு கொஞ்சம் நேரம் இது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீடெல்லாம் அழகாக தூத்து எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு மத்தியானத்துக்குள்ளே லஞ்சு ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி மத்தியானம் எங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு லஞ்சு தான். அதுக்கு முன்னாடி பிள்ளைக்கு நான் ஒரு இளநி வெட்டி கொடுத்தேன். இது மார்க்கெட்லேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன் இளநி. அவளுக்கு ஒரு இளநி, எங்கள் மாமிக்கு ஒரு இளநி அப்படி வெட்டி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறமா நான் லஞ்சுக்குள்ளே ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு சாப்பாடு வச்சுட்டோம். இன்றைக்கி சூப்பரான ஒரு லஞ்சு தான். அது என்னன்னு நீங்களே பாருங்கள். அதுக்கப்புறமா பாருங்கள், இது தேங்காய் போட்டு சம்மந்தி அரைச்சிட்டேன். இந்த சம்மந்திக்கு என்னென்ன பொருளெல்லாம் சேர்த்துருக்கேன்னு பாருங்கள். உங்கள் வீட்லேயே நீங்கள் இந்த மாதிரி தான் சம்மந்தி அரைப்பீங்களா, தேங்காய் சம்மந்தி அரைப்பீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப நல்லா இருக்கும். இதில் கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா இதை நல்லா அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணேன்னா முட்டை ஆம்லேட் பண்ணுறதுக்குள்ளே இதெல்லாம் ப்ரிப்ரேஷன் பண்ணேன். அதுக்கு சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அது கூட பச்சை மிளகாயும் அரிஞ்சு போட்டுட்டு முட்டையை நான் ஒன்று ஒன்றா அடித்து ஊற்றிட்டேன். இந்த முட்டையை பாருங்கள், ரொம்ப பெரிய முட்டை. உள்ளே 2 மஞ்சக்கரு இருந்தது. நான் ஊருக்கு வந்த பிறகு இந்த வாட்டி தான் இந்த மாதிரி எக்கு மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். பார்க்கும்போதே எக்கு ரொம்ப பெருசாக இருந்து அதனால தான் வாங்கிட்டு வந்தேன். உள்ளே பார்த்தா உள்ளே 2 கரு இருந்துச்சு, பெரிய முட்டை. இதில் 3 முட்டை எடுத்து ஆம்லேட் பண்ணிட்டோம். ஆளுக்கு ஒவ்வொரு முட்டை அது மாதிரி கணக்கு பண்ணி ஆம்லேட் போடுறதுக்கு இது மாதிரி கலக்கிட்டேன். அதுக்கு தேவையான உப்பும் போட்டு நல்லா கலக்கி அப்படியே மூடி ஒரு இடத்துல வச்சுட்டேன். அதுக்கப்புறமா பீன்ஸும் கேரட்டும் போட்டு ஒரு பொரியல் வச்சேன். இந்த மாதிரி தான். இது மாதிரி நீங்கள் பீன்ஸ் பொரியல் வைப்பீங்களா, இல்லை தேங்காய் போடாமல் மிளகு மாத்திரம் போட்டு அப்படி பொரியல் வைப்பீங்களான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா சாலை மீன் பொரிச்சிட்டேன். அதுக்கு அடுத்து பாருங்கள், எங்கள் வாழை மரத்தில் போய் வாழை இலை எடுக்க போனேன். இதை பார்க்கும்போதே கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும். மத்தியானம் எங்கள் வீட்டில் இன்றைக்கி பொதிச்சோறு தான். இன்றைக்கி பொதிச்சோறு நாங்கள் செய்து சாப்பிட்றோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக நம்ம ஸ்கூல் காலேஜ் படிக்கிற அந்த ஞாபகத்தை திரும்பவும் கொண்டு வர. நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது காலேஜ் போகும்போது இந்த மாதிரி வீட்டில் வாழை இலையில் சோறு பொதிஞ்சு நமக்கு தந்துடுவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா சம்பந்தியும் முட்டையை மாத்திரம் வச்சு தருவாங்க. அது கூட அவியல் கூட்டம் சில டைம் வைப்பாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி மதியம் எங்களுக்கு பொதி சோறு தான். ஆம்லேட்டும் போட்டு எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், பொதி சோறு நாங்கள் கெட்ட போகிறோம். இந்த மாதிரி
மாதிரி பேப்பர் அடியில் வச்சு அதுக்கு மேலே வாழையில போட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற எல்லாத்தையும் வச்சு அழகாக பொதிஞ்சு வச்சிடணும். இது வந்து நாங்கள் வந்து ஒரு 11:30க்கெல்லாம் நான் வந்து இது மாதிரி பொதிச்சோறு வந்து பொதிஞ்சு வச்சுட்டேன். கிட்டத்தட்ட இது வந்து எப்படி ஒரு 2 hours ஆகுது நமக்கு அப்படியே பொதிஞ்சு வச்சாதான் ரொம்ப சூடாக இருக்கும். இதுக்கு கண்டிப்பாக வந்து சோறு வந்து ரொம்ப சூடாக இருக்கணும், ஆறிடக்கூடாது, கொஞ்சம் சூடாக இருக்கணும். வேற கூட்டு கொஞ்சம் ஆறுனா கூட பிரச்சனையே இல்லை. ஆனால் சோறு வந்து நல்ல சூடாக இருந்தால் தான் இந்த பொதி சோறுக்கு மனம் மாட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வாழை இலைக்கு மனமும் அந்த சோறு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா அல்டிமேட்டாக இருக்கும். இது மாதிரி உங்கள் வீட்டிலே நீங்கள் கண்டிப்பாக செய்து பாருங்கள். ரொம்ப மாதத்தில் ஒரு நாளாவது வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறமா நாங்கள் எல்லாம் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 12:30க்கு 12:45 போல் மார்க்கெட்டுக்கு போயிட்டோம். எதுக்குன்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்களா, அதுக்கு கறி வாங்கணும், அதுக்காக தான் போனோம். அழகாக மட்டன் வந்து 1 கிலோ மட்டன் வாங்கிட்டு அது கூட கொஞ்சம் திங்ஸும் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். காய்கறியும் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்துச்சு, அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு நல்ல பசியாக இருந்து ஒரு 2:30க்கு போல் தான் நாங்கள் இன்றைக்கி லஞ்சு சாப்பிட்டோம். வந்த உடனே பாருங்கள் நாங்கள் வந்து அதை வந்து பார்சலை வந்து பிரித்தோம் பாருங்கள். அப்படி ஒரு வாசனை, அந்த இலையில உள்ள வாசனையும் சோறு வாசனை, அந்த பொரிச்ச மீன் எல்லாம் வச்சுருந்து பார்த்தீங்களா, ரொம்ப வாசனையாக இருந்துச்சு. அப்படியே நல்லா எல்லாருமே வந்து ஆளுக்கு ஒரு பொரியல் வந்து நல்லா சாப்பிட்டுட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா சாப்பிட்டோம் இன்னைக்கு மதியம். அதுக்கப்புறமா பாருங்கள் சாப்பிட்டு முடித்த உடனே மாம்பழம் நிறைய பழுத்திருந்து அதில் கொஞ்சம் மாம்பழத்தை வெட்டி வச்சு அதையும் நாங்கள் சாப்பிட்டோம். அப்புறம் மார்க்கெட்லேருந்து நான் வாங்கிட்டு வந்தது இதெல்லாம் தான், பழம், அதுக்கப்புறமா வந்து மட்டன், அதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து பீஃபு, அதுக்கப்புறமா வெங்காயம், இதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்தது. இந்த மாதிரி பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் நாளைக்கு சர்ச்சு வைக்கிறதுக்கு கொஞ்சம் பூவும் வாங்கிட்டு வந்தோம். இது வந்து பேயம்பழம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஊரில். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து செட் பண்ணி வச்சுட்டு அப்படியே ஒரு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 4 o'clock மாதிரி திரும்ப என்ன கார்டனுக்கு போனேன். அங்கே பார்த்தா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. 2 செரி காய்ச்சிருந்து, ரோஸ் எல்லாம் சூப்பராக விரிஞ்சிருந்தது. அழகான ஃப்ளவர்ஸ் எல்லாம் இன்னைக்கு சூப்பராக அழகாக விரிஞ்சிருந்தது. அது எல்லாத்தையுமே நான் வீடியோ எடுத்தேன். ஏன்னா நீங்களும் எனக்கு சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டேன். சூப்பராக அந்த ஆரஞ்சு கலர் ரோஸை பாருங்கள், செம்மையாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்படியே எல்லா ஃப்ளவரையும் நாங்கள் வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுற எல்லா வீடியோவும் பார்த்து என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி டே ஃபுல்லாக ரொம்ப ஜாலியாக போச்சு. ஈவினிங் ஒரு 6 o'clock போல் திரும்பவும் காஃபி போட்டு குடித்தோம். இன்றைக்கி காஃபி தான் போட்டேன். காஃபி போட்டு நாங்கள் எல்லோரும் குடிச்சிட்டோம். இன்றைக்கி உங்களுக்கு டே எல்லாம் எப்படி போச்சு, ரொம்ப ஜாலியாக இருந்ததா, என்னெல்லாம் சமைச்சிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் டே vlog போடுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.